இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாங் டைமுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு பேக்கெட் திருப்பி பார்த்திங்கனாலே தெரியும் அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்காங்கன்னு. அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், நிறைய ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மெத்தடில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா 2 இல்லை 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இது நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு துணியால் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இது தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். 250 கிராம் இஞ்சி எடுத்திங்கனாக்கா 250 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. ரேஷியோ சரியாக இருக்கும். பூண்டு எடுத்துகிட்டு ஒரு நைஃபால் இப்படி தட்டினங்கனாக்கா பூண்டு பல் தனியாக தோல் தனியாக வந்துடும். உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது, அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 இல்லை 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை மூடிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தண்ணி தேவைப்படாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலம்பிட்டு வெயிலில் காய வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாட்டிலில் 3/4 பாகம் வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். இது மேலே 2 இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் தான், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்குறப்போ மேலே ஃபங்கஸ் வராமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாமையும் இருக்கும். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.